ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் வந்து சைனாவோட அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு சந்தித்து பேச போகிறாங்க. ஸோ இதோட அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கும்ன்றது இருக்குது. மேபி அவங்க பேசி வந்து இந்த பக்கம் ஈரான் பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறன்ற மாதிரி இல்லை சீஸ்ஃபயரை இன்னும் சென்டன் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பி ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா வந்து சைனாவுக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக நடந்துடாது. பட் தேர் இஸ் அ சான்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடந்துச்சுன்னா. ஸோ அது நடக்கலைன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் டியூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸ். வாங்க டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது ஈவினிங் ஸ்டாரு, அதாவது பாடி சின்னதாகவும் ஹெட்டு ரொம்ப பெருசாகவும் இருக்குதுன்றதுனால இது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இது எந்த இடத்துல வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 23,120 அந்த ரேஞ்சில் வந்து நிற்குன்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ ஏன்னா இந்த கேப் அப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்பா போகுதா இல்லை திரும்பி லோ போய் லோயராக ஃபார்ம் ஆகுதான்றதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. டிஸ்பைட் குளோபல் மார்க்கெட்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ இன்னும் இங்கே கிளியராக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட குளோபல் இண்டெக்ஸில் 27 பாசிட்டிவாகவும் 14 நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸ் திரும்பி 4,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் 5,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெட் ஃப்ளோ வந்து வெறும் 1,000 கோடி தான் இருக்குது. ஸோ அதாவது முந்தா நேற்று பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளாட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு நேற்று வந்து they tried to break out 23,550 பட் அவங்களால முடியல. அதாவது நேற்று சொல்லியிருப்பேன் பெரிய சார்ட்டில், ஸோ டே சார்ட்டில் இதை பாதியை வந்து பிரேக் அவுட் ஆகுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும்னு சொன்னேன். பட் இது பண்ண முடியல. இந்த இடத்துல வந்தோடனே திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ பேங்க் நிஃப்டியால் திரும்பி ஏஞ்சிக்கவே முடியலைங்க. பேங்க் நிஃப்டி நிறைய காரணங்கள் இருக்குது ஏஞ்சிக்க முடியாததுக்கு காரணம். ஸோ அதை டீட்டெயிலாக நான் பின்வரும் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், 23,200 23,500 இதான ரேஞ்சு தான் நான் சொல்லுவேன். டிஸ்பைட் ரொம்ப இதுவில் 23,000 இதுதான் இன்றைக்கான ரேஞ்ச். ஸோ டேட்டாஸ் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் மிக்சடு தாங்க. உங்களுக்கு டெக் ரிலேட்டட், அதுக்கப்புறமா இந்த ரிலேட்டட் எது ஏஐ ரிலேட்டட் அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பூம் தான். இன்னும் சொல்லப்போனால் வந்து சஸ்கோன்ற ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட் ஏறி இருக்குது, 17% இன்றைக்கி ஒரு நாள்லையும். இந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த கீழே வந்து இங்கே வந்து 20%. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் பூம் ஆகி இதுவாகிருக்குது ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸில். ஸோ இது ஒரு மிக்ஸ்டு சைனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து ஏன் இந்த நெகட்டிவை இண்டிகேட் பண்ணுதுன்னா தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். ஏன்னா இன்ஃப்ளேஷனால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இது இண்டிகேட் பண்ணுது. பட் ஏஐ அண்டு இந்த நாஸ்டாக் 50லாம் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. அது ஏன்ற ஒரு வார்த்தையில் டாட்காம் பபுள் மாதிரி மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. என்றைக்கு உடஞ்சி விழப்போகுதுன்னு தெரில. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 to 4 வீடியோஸ் பார்த்துருக்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவாகவே இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஜப்பானு, சவுத் கொரியா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு படுத்த படுகையாகவே ஆகி போச்சுங்க. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்லைட் கரெக்ஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்தியன் டாலருக்கான நிகரான ருப்பி வந்து திரும்பி அந்த 95.6 பைசே அதுலேயே தான் இருக்குது, விச் இஸ் நெகட்டிவ் தான். ஸோ நேற்று வந்து ஈவந்தோ அந்தளவுக்கு ஃபால் இருந்தாலுமே நிஃப்டி 50 வந்து முந்தா நேற்று க்ளோசிங்கோட கொஞ்சம் மேலே இருந்ததுனால லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது. பட் இது இன்றைக்கி சஸ்டெயின் ஆகுமான்றது டவுட்டு தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாகவும் கீழே இறங்கியிருக்குது.
சிஸ்கோ நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 17% ஏறி இருக்குது டியூ டு சிப் ரிலேட்டட் திங்ஸ். அண்டு இன்ஃப்ளேஷன் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்ட்டு அதை தாங்க கடைசியாக கடந்த ஒரு 5-6 நாளாகவே இதை தான் சொல்லிங்கிறாங்க. ஏதோ ஏறப்போகுது, அதோ ஏறப்போகுது, எப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து சொல்லிங்கிறாங்க. இன்றைக்கி ஏறிடும், நாளைக்கு ஏறிடும், இப்போ ஏறிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு அதுக்கப்புறம் அதான் சொன்னல, டொனால்டு ட்ரம்ப்பும் வந்து சைனாவோட அதிபரும் சேர்ந்து ஒரு சம்மிட் அதாவது பார்க்க போகிறாங்க. அதோட ரிலேட்டட் திங்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு ஸ்டாக் வந்து விஎன்இடி அவங்க வந்து சிஏடிஎல் அவங்கள வந்து வாங்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 38% ஸ்டாக் வந்து அவங்க திரும்பி பைபேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த ஸ்டாக் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வாரத்தில் மட்டுமே 20% ஏறி இருக்குது. ஸோ இயர் அண்ட் தேர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அங்கங்கே ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்குது. இதெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து சொல்கிறபடி எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் சர்க்கியூட்டில் வந்து 9 ஸ்டாக்கும், லோயர் சர்க்கியூட்டில் 2 ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வால்யூம், ஆக்டிவ் இதெல்லாம் நீங்கள் வந்து சாங் ரிசர்ச் பேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஃபுல்லாக நான் இன் டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்கிறேன். ஹீப் மேப்பு, பவு காப்பி, வேர்ல்டு மார்க்கெட்டு, டாப் கெயின் லூஸு, 52 வீக் 52 வீக் லோ, அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக் லிஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். பேண்டு அதாவது அப்பர் சர்க்கியூட் ஆன ஸ்டாக்ஸு, லோயர் சர்க்கியூட் ஆன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறேன். மோஸ்ட் ஆக்டிவ் கொடுத்துருக்குறேன். இந்தியன் இதுவில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டியில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஐடி கிட்டத்தட்ட பிளட் பாத்தாகவே இருக்குதுங்க. ஆனால் எனக்கு வந்து இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணலாம் லாங் டேர்ம் பையர்ஸ். ஸோ அதை தவிர்த்து இது வந்து ஐபிஓ அதே மாதிரி தாங்க யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் கொடுத்துருக்குறேன், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து சேம் அதே 52 வீக்கு மோஸ்ட் ஆக்டிவ் அண்டு டாப் கெய்னர் அண்ட் லூசர் பர் டே அதெல்லாம் இருக்கும். அண்டு கிரிப்டோ ரிலேட்டடாகவும் லைக் ஹீப் மேப் கொடுத்துருக்குறேன். அண்டு உங்களுக்கு டாப் 100 இது வந்து அதாவது கேப் வைஸ் அதாவது இது வைஸ் கொடுத்துருக்குறேன். ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறேன். டாப் லூஸ் அண்டு கெயின்ஸ் கொடுத்துருக்குறேன். மோஸ்ட் ஆக்டிவ் கொடுத்துருக்குறேன். 52 வீக் ஹைலோ கொடுத்துருக்குறேன். ஸோ இதை தவிர்த்து இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்டாக் உங்கள் ஓன் அனலைஸ் பிரகாரம் பார்த்து நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். என்ட்ரி கொடுத்துருப்பேன், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன், டார்கெட் கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு தெர் இஸ் அ கிளிச். எல்டிபி அதாவது கரண்ட்டான ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல தப்பாக இருக்குது. அதை மட்டும் நான் கூடிய விரைவில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.